அகமதாபாத் பிளேன் கிராஷ்ல இறந்தவங்களுக்கு டாடா குரூப்ஸ் காம்பன்சேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த காம்பன்சேஷனுக்கு டாக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோல நிறைய பேர் கமெண்ட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, அண்ணன் அப்போ செஸ் வேர்ல்ட் சாம்பியன் குகேஷ்க்கு கொடுத்த கிஃப்ட்ல டாக்ஸ் பிடிச்சிருக்காங்களே அது எப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதே போல அப்புறம் ஏன் வின்னிங் பிரைஸ் அமௌண்ட்டுக்கு டாக்ஸ் பிடிக்கிறாங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு. எனக்கு ஒரு டவுட், அப்போ எதுக்கு டி குகேஷை டாக்ஸ் பே பண்ண சொன்னாங்க? அவ வாங்கின பிரைஸ் மணி நாட் அண்ட் இன்கம், தென் ஒய் டாக்ஸ், கிவ் மீ டெஃபினிஷன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சிடென்ட்ல, நேச்சுரல் டிசாஸ்டர்ல ஒருத்தங்களுக்கு அடிப்படுது இல்ல இறக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கப்படுற அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா காம்பன்சேஷன், இழப்பீடு. அது வந்து ரியல் இன்கம் கிடையாது. அதனுடைய பேர் வந்து எக்ஸ் கிராஷியா பேமெண்ட். சோ இந்த பேமெண்ட் வந்து இன்கம் குள்ள வராதனால அவங்களுக்கு இன்கம் டாக்ஸ் பிடிக்க மாட்டாங்க. அதே குகேஷுடைய சினாரியோல பார்த்தோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் மூலமா வின் பண்ற பிரைஸ் மணி, சோ லாட்டரியில ஸ்போர்ட்ஸ்ல வின் பண்றதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பிரைஸ் மணி. அந்த பிரைஸ் மணியை வந்து நம்ம இன்கம் குள்ள கொண்டு வருவோம். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் சொல்லுவோம். சோ அது இன்கம் அப்படின்றனால அவங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் வின் பண்ண அமௌண்ட்டுக்கு டாக்ஸ் டிடக்ஷன் பண்ணுவாங்க. இன்கம் டாக்ஸ் ஆக்ட் செக்ஷன் 2(24) அப்படின்றது வந்து இன்கம் டிஃபைன் பண்ணுது. சோ எந்தெந்த விஷயமெல்லாம் இந்த இன்கம்குள்ள வருதோ அந்த இன்கம்க்கெல்லாம் இன்கம் டாக்ஸ் இருக்கு. ஆக்சுவலி காம்பன்சேஷனுக்கு, எக்ஸ்கிராஷியா பேமெண்ட்டுக்கு இன்கம்குள்ள இந்த செக்ஷனுக்குள்ள செக்ஷன் 2(24) வராதனால இந்த பேமெண்ட்டுக்கு, இந்த எக்ஸ்கிராஷியா பேமெண்ட்டுக்கு இன்கம் டாக்ஸ் கிடையாது. ஸ்போர்ட்ஸ் மூலமா வின் பண்ற பிரைஸ் மணியை இன்கம்னு சொல்லுவோம். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் சொல்லுவோம். சோ இன்கம்க்கு இன்கம் டாக்ஸ் இருக்கு. இந்த ஸ்போர்ட்ஸ் மூலமா வின் பண்ற ஒரு சில அமௌண்ட்டுக்குமே பாத்தீங்க அப்படின்னா டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு. செக்ஷன் 10(17)A இந்த செக்ஷன் படி பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தப்பட்ட ஸ்போர்ட்ஸ்ல வின் பண்றாங்க, அமௌண்ட் வின் பண்றாங்க அப்படின்னா அதுல அந்த டாக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கு. அதுவும் இல்லாம ஒரு சில பாடி, இந்த ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெகக்னைஸ் பண்ண பாடி இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கண்டக்ட் பண்ணும்போது அதுல ஸ்போர்ட்ஸ் மணி வின் பண்றாங்க அப்படின்னா அதை இன்கம்குள்ள வந்தாலுமே அந்த இன்கமுக்கு ஒரு எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு. சோ அந்த எக்ஸம்ஷன் மூலமா டாக்ஸ் கட்டாம இருக்கலாம். காம்பன்சேஷன்னா என்ன, பிரைஸ் மணினா என்ன, காம்பன்சேஷன் ஏன் இன்கம் இல்ல, பிரைஸ் மணி ஏன் இன்கம்? சோ இன்கமா இருந்தா தான் இன்கம் டாக்ஸ் பே பண்ணணும். இன்கம் இல்ல அப்படின்னா அதுக்கு இன்கம் டாக்ஸ் பே பண்ண தேவையில்ல.